டு மை சேனல் மை ஃபேமிலி விலாக்ஸ் தேனி. வாங்க எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சு பூண்டு போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம், 6 பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை துண்டுகளையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா முட்டை கருவுகளையும் சேர்த்துக்கலாம். அதிலே போட்டோன்னா உடஞ்சிரும், அதனால் தனியாக போட்டுருவோம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை தூவிடலாம். இப்போ சுவையான எக் மசாலா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது பூரி, சப்பாத்தி, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். வாட்சிங் ஃபார்